நீங்கள் ஜிபேயை பயன்படுத்தியிருப்பீங்க, ஃபோன்பேயை பயன்படுத்தியிருப்பீங்க, பேடிஎம்மும் பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த மூணையும் நீங்கள் சக்கையாக பயன்படுத்திருந்தீங்கன்னா அந்த 3 யூபிஐ அப்ளிகேஷன்லையும் நிறைய சர்வீஸ் இருக்குது, எக்கச்சக்கமான சர்வீஸ் இருக்குது. எதை பயன்படுத்துனே நமக்கே தெரியாது. பட் ஆல் ஓவராக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விஷயங்களை மட்டும்தான் பயன்படுத்துவோம். எனக்கு தெரிஞ்சது எலக்ட்ரிக் பில், அதுக்கப்புறம் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குது. இதைத்தான் பெரும்பாலான நபர்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்தந்த இடத்துக்கு போகாமல் உட்காந்த இடத்துல இருந்துட்டு மொபைலை ஓப்பன் பண்ணி டக்குன்னு அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 3 யூபிஐ அப்ளிகேஷனில் அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? இப்போது இந்த ஃப்ளிப்கார்ட் இருக்குல்ல, ஃப்ளிப்கார்ட்டு இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே நிறைய சர்வீஸை கொடுக்குறாங்க. அதில் ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை எந்த போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு முழுமையாக ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதிகமாக ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஷாப்பிங் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு ஃப்ளிப்கார்ட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோவில் 2 விஷயங்கள் தான் நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஒன்று, உங்கள் மொபைலுக்கு உண்டான அந்த பேமெண்ட், அதுக்கப்புறம் பில் பேமெண்ட், இதில் சர்வீஸ்க்கு உண்டான பேமெண்ட், இது எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் வழியாக கூட பண்ணலாம். சமீபத்தில் ஃப்ளிப்கார்ட்டே தெரிவிச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு தெரியப்படும் எங்கே இருக்குன்ட்டு. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே போனேங்க. ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டோட ஹோம் பேஜில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் லான்ச் பண்ண அந்த புதிய சர்வீஸ் எங்கேயுமே என்னால் பார்க்க முடியல. நானும் தேடி பார்த்தேன், இல்லை. சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன் பேஜ் ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் அவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் 2-3 வாட்டி யூஸ் பண்ணதால் அது மறைஞ்சி போச்சு. எனிவே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் சூப்பர் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. அதை நான் தட்டுறேன். தட்டினா பாருங்கள், ஜஸ்ட் லான்ச்டு ரீசார்ஜ் அண்ட் பே ஆல் யுவர் பில். இதை நான் தட்டுறேன். ஆல் யுவர் ரீசார்ஜஸ் அண்ட் பில்ஸ் இன் ஒன் பிளேஸ். பார்த்துக்கிட்டிங்களா? யாரோட தெரியுமா? பாரத் பில் பே அப்படின்னு ஒரு சர்வீஸ் இவங்க கூட டைப் பண்ணி இது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் போஸ்ட்பெய்டு பண்ணலாம், ப்ராட்பேண்ட் போஸ்ட்பெய்டு பண்ணலாம், அப்புறம் லேண்ட்லைன் போஸ்ட்பெய்டு, ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணலாம், டிடிஹெச்சுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கி அப் டு 20 rupees வரைக்கும் வித் சூப்பர் காயின் அண்ட் வவுச்சர் இதெல்லாம் கொடுப்பாங்களாம். காசாக கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு சூப்பர் காயினை கொடுப்பாங்க. அந்த சூப்பர் காயினை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? உடனே காசுன்னு நினச்சிக்கிறாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட், அதுவும் 10% அப் டு 20 rupees வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு சூப்பர் காயினை கொடுப்பாங்க, இல்லைனா வவுச்சராக கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை சொல்கிற அளவுக்கு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட புதிய இறக்குமதி. சரி நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வணக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, பிடிச்சதை தட்டி விட்டுக்குங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுவீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா